ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ வேலவன் டூர்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்க யூடியூப்பில், ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. இதேமாரி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து காலையில் மணி ஒரு 5-5:30 இருக்குங்க. இப்போ நம்ம வந்து எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா கரூர் கிளம்பிகிட்ருக்கோங்க. கரூர் எதுக்கு கிளம்புறோன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த பஸ்ஸுக்கு பாடி தேடிகிட்ருக்கோம். அது எப்படி என்னென்ன பண்ணுறோம் அதை பற்றியான வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆச்சுங்க, 5-5:30 ஆச்சு. ஒரு சித்த நேரத்தில் கிளம்பிடுவோங்க. காரில் கிளம்புற வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன்ப்பா. ஏன்னா வாட்டர் பாட்டிலுமே வண்டி சாவியும் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வாட்டர் பாட்டில் எதுக்குன்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரிப்பே கிளம்புறதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் இருக்க கூலண்ட் ஆயிலு, இன்ஜின் ஆயிலெலாம் செக் பண்ணுங்க. நம்ம விசுக்குன்னு எங்கேயோ வெளியே கிளம்புறோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் இருக்க கூலண்ட் ஆயில் லெவலு இதெல்லாமே செக் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நண்பர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நண்பர்களுக்கு தெரியாது அதை பற்றி. அதுக்கொசரம் தான் சொல்கிறதுக்கொசரம் தாங்க. பானட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓவர்ஃப்ளோ டேங்க்கில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணணும். அது வந்து கரெக்டாக ஒரு 3/4 டேங்க் அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி டேங்க் ஒன்று வரும். அப்புறம் இது ரேடியேட்டருக்கு உள்ளே போகிற தண்ணி இதுங்க. இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுலேயும் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஊற்ற தேவையில்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறையா டைம் ரொம்ப அடிபட்டிருக்கேன் சின்ன வயசில். அந்த மாதிரி நீங்களும் அடிபடக்கூடாது. நீ வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணுங்கள். அதுவும் அப்படியே உங்களுக்கு வீடியோ இப்போ காட்டுற மாதிரிங்க. இன்ஜின் ஆயில் பார்க்குற இது வந்து இதுங்க. உருவி ஃபஸ்ட்டு எல்லா வண்டியும் ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் வந்து இப்படி இருக்குது, கீழே வந்து மாறி இருக்குங்க. இருங்க, இதில் வந்து 2 ஸ்டார் மாதிரி வரும், உங்களுக்கு தொடச்சிட்டு காட்டுறேன். இதை வந்து எப்பயுமே தொடச்சிட்டு செக் பண்ணணும். இது நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மறுக்காவும் அந்த ஆயில் கேஜுக்குள்ள விட்டுட்டு எடுக்கும்போது அந்த 2 பல்லுக்கு மேலே கரெக்டாக லெவலாக இருக்கணுங்க. அப்போ இருந்ததுன்னா ஆயில் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். இருங்க, இப்போ நான் உங்களுக்கு விட்டு எடுத்து காட்டுறேன். சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா கரெக்டாக இருக்குது, இந்த லெவல் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம எப்பயும் போல் நார்மலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரூருக்காக போயிட்டுருக்கோம். இந்த கரூர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரில் போயிட்டுருக்கோம். இந்த நம்மளுக்கு ஐஃபோனுங்க, இந்த காற்று சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குது. நம்மள்ட்ட இன்னும் மைக் வாங்கல. இப்போ கூடி சீக்கிரத்தில் நல்லா மைக் வாங்கி இந்த லாக்ஸ் எல்லாம் போட்டோம்னா இந்த கார் மாதிரி லாக்ஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வா கோச்சுன்னு சொல்லி கரூரில் ஒரு கோச் ஒன்று இருக்குங்க. இப்போ அதில் இருக்கும். பஸ் பாடியெலாம் நிறையா இருக்குங்க. இங்கே ஒரு பாடி ஒன்று விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க, அந்த பஸ் பாடி எப்படிலாம் இது பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க, பெயிண்டெல்லாம் எப்படி அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இந்த விஸ்வா கோச்சில் பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் கழட்டினாங்கன்னா, எந்த கோச்சில் பாடி கழட்டினாங்கன்னா பஸ் பாடியெல்லாம் இந்த மாதிரி தான் கழட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கழட்டி விட்ட பாடிங்க. இது வந்து சேஸ், இந்த பஸ்ஸோட சேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சேஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு பாடி மாதிரியே இங்கே ஒரு பஸ் ஒன்று இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக ரீபெயிண்டிங்க்கு, இப்போ ஃபுல்லாக பாடி லைன் எல்லாம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. இந்த சைடு ஆங்கிள் இந்த வேலையெல்லாம் இப்போ ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பஸ் மாதிரியே தான் இருக்குது. இது வந்து வேறு பஸ் ஒரு தீங்குதுங்க. இந்த பஸ் ஒரு தீங்குதுங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கரில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி தாங்க இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. இது வந்து எத்தனை நாளில் டெலிவரி கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்ம அந்த கேஜிஎஃப் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா எத்தனை நாளில் டெலிவரி கொடுக்குறாங்க, வண்டி பெயிண்டிங்க்கு மட்டும் எத்தனை நாள் எங்கள் கோச்சில் இருக்க போகுது, அதை பற்றி எங்கள் அண்ணன்ட்ட கேட்கலாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணுன்னா பஸ் எத்தனை நாள் எங்கள் கோச்சில் இருக்கணும்ண்ணா? இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணோம்னா வந்து நம்ம ஒயிட் அடித்து கொடுத்துருவாங்க. சரிண்ணா. ஒயிட் அடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகணுங்கண்ணா? ஒயிட் அடித்து கொடுக்குறதுக்கு வண்டி பாடி கண்டிஷனுங்கண்ணா. சரிங்க. ஒயிட் அடித்து கொடுத்தாங்கன்னா நம்ம இப்போ இன்னிலேருந்து கொடுத்தாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 10 நாள் ஆகும். குறைஞ்சபட்சம் 10 நாள் ஆகுங்களா? இதே கேஜி படம்
ஆ கொஞ்சம் ஹல்க் மாதிரி படம் போட்டோம்னா இது 18 நாள் 20 நாள் ஆகும். 20 நாளில் டெலிவரி ஆயிருங்கண்ணா. 20 நாள் டெலிவரி பண்ணிடுவோம். சரிங்கண்ணா. இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோங்கண்ணா ஆகும்? மொத்தமாக ஒரு பஸ் ஃபுல்லாக இந்த ஹல்க்கு இந்த கேஜிஎஃப் மாதிரி ஹாட்டெல்லாம் போட்டோம்னா? கேஜிஎஃப்லாம் ஆட்டு போட்டோம்னா அது வந்து ஒரு 160 1 ரூபா இருக்கும். சரிண்ணா. மொத்தமாக பெயிண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்தி வந்ததுன்னா எவ்வளோ வருங்கண்ணா? சேர்த்து வருதுன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா மொத்தம் வரும். ஓ, மொத்தமாக ஒரு 2.5 லட்சம். மேலே இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்க்கெலாம் இந்த கலர் ஒரு கலர் வரும், இந்த கலர் ஒரு கலர் வரும். அந்த கலருக்கு வந்து அண்ணன் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. அண்ணா ஒரு வண்டிக்கு ஒட்டினீங்கன்னா குறைஞ்சது எத்தனை மணி நேரம் எடுக்கணுங்கண்ணா இந்த ஸ்டிக்கரில் ஒட்டினீங்கன்னா? இது வந்து பாடி ஒர்க்குங்களா படம் ஒர்க்குங்களா? இல்லை, படம் ஒர்க்குக்கும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனிங்க்கே ஒட்டுற மாதிரி இருந்தால் எத்தனை மணி நேரம் வருங்கண்ணா? இந்த டிசைனை பொறுத்து டிசைன் பொறுத்துருக்குங்களா? இப்போ இந்த டிசைனுக்கு எத்தனை மணி நேரம் ஒட்டியிருக்கீங்க ஸ்டிக்கரு? இது எப்படின்னா இந்த ஒரு 12 மணி நேரம் வரும். 12 மணி நேரம் ஒட்டியிருக்கீங்க. கொஞ்சம் மாற்றி ஒட்டிட்டாலுமே அது ஒரு சிக்கலில் போயிடுறாங்கண்ணா. சரிங்கண்ணா. அது எங்கே சேனல் வருங்க சார்? ஸ்ரீ வேலவன் டூர்ஸ்னு சொல்லி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேண்ணா. சரிண்ணா. நாங்களும் புதுசாக கொஞ்சம் எந்த ஒர்க் பண்ணுறோம். சரிங்கண்ணா. புதுசாக சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த ஒரு 2 கிலோ வந்து நீங்கள் ஒரு 80 ரூபா இல்லை 86 போட்டு லேபர் வாங்கிட்டுருக்கோம். சரிங்கண்ணா. ஆர்ட் ஒர்க்கு பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 160 180 வரைக்கும் பண்ணிட்டுருக்கோம். சரிங்கண்ணா. ஆட்டை பொறுத்துருக்குங்க. சரிங்கண்ணா. ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும், நம்ம அந்த ஆட்டு கொடுக்குறத பொறுத்து. ஏங்கண்ணா? சரி. இப்போ அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற அண்ணாட்ட பேசணும் இல்லைங்க, அவர் தான் இந்த ஃபுல்லாக அந்த வண்டி ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் ஃபுல்லாக அவர் தான் ஒட்டினாருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வர டிக்கி, இப்போ புதுசாக வர பஸ்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் டிக்கி இருக்குங்க. நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இந்த பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர், ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி தான் நம்ம பாடி கலர் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து கிளியர் ஏற்றுவாங்க. வீல் ஆர்ச் வந்து இந்த மாதிரி தாங்க வரும். இப்போ புதுசாக வர வீல் ஆர்ச் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பீடிங் மாதிரி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ரூம்லேருந்து வீடியோ போடுறான், கரூர்லேருந்து தானே வீடியோ போட்டிருந்தான், திடீர்னு ரூம்லேருந்து வீடியோ போடுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரூரில் பஸ் பாடியெலாம் போய் பார்த்தோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பஸ் பாடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி போட்டோம்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா 5 மாதம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் பெயிண்டிங்க்கெலாம் ரொம்ப நாள் ஆகுங்க. நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து பஸ்ஸை வந்து லைனுக்கு கொடுணும், டூர் லைனுக்கு கொண்டு போகணும் மைண்ட் செட்டில் இருக்கேங்க. அதனாட்டிக்கு இப்போ வந்து உள்ளே இருக்க நம்ம செட்ஸு, அந்த உள்ளே வர இன்டீரியலு அதற்கான ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ணலாங்க. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். எல் சிம்பிள் வந்து ஆன் ஆகாத அளவுக்கு மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து ஆன் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகாது இருந்தது, சொன்ன அடுத்த செகண்டே அது செட்டிங்ஸில் பார்த்து ஓப்பன் பண்ணி விட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.